பண்ணாருன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்படின்னா அத நீ உன் மனசை விட்டு தூக்கி எறிய வேண்டியதுதானே? ஏன் உன் மண்டைக்குள்ள போட்டு உருட்டிட்டே இருக்க? ஏன்னா உன் மனசுல அவர் இருக்காரு அபி. அழுத்தமா ஆழமா பதிஞ்சு போயிருக்காரு. அக்கா இல்லன்னு மட்டும் போய் சொல்லாத அபி அக்கா. உன் மனசுதான் உன் கண்ணு வழியா அப்படியே அப்பட்டமா தெரியுதே. நீ குழப்பத்துல இருக்குன்னு வேணா சொல்லு. அபி, காதலுக்கு ஏழை பணக்கார எந்த வித்தியாசமும் கிடையாது அபி. எல்லாரும் சமம்தான். அக்கா மறுபடியும் நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன குழப்பாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முன்ன பின்ன யோசிக்காம முடிச்சு போட வேண்டாம். முடிச்சு நாங்க போடல, அந்த கடவுள் போட்டிருக்காரு அபி. எங்கேயோ உயரத்துல இருக்கிற அசோக் சார் பார்வையில அபி ஏன் படணும்? அவர் கம்பெனில அபி ஏன் வேலைக்கு சேரணும்? சூழ்நிலைதான் காரணம்க்கா. அக்கா, அந்த சூழ்நிலைய கடவுள் தான் உருவாக்குறாருன்னு சொல்றேன். அபி, உன் மனசுல அசோக் சார் மேல பெரிய அன்பு இருக்கு. அதையே நீ மறைக்கிற. அவர் மனசுல நீ இருக்கியா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கடவுளுக்கு தான் தெரியும். அவரை கேட்டா சொல்லுவாரு. அக்கா, கடவுள் எப்படிக்கா பதில் சொல்வாரு? குழப்பாதுக்கா. குழப்பல தானோ, உண்மையதான் சொல்றேன். இப்போ நடுராத்திரியில வீட்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோ. கடவுளே, இப்ப உடனே கரண்ட் வந்தா நல்லா இருக்கும்னு சாமியை கும்பிடுவோம்ல, அப்ப டக்குன்னு கரண்ட் வந்துரும் பாரு. அந்த மாதிரிதான். ஆமாக்கா, எனக்கு கூட ஒரு முறை இதே மாதிரி நடந்திருக்கு. ஒரு நாள் ரொம்ப நேரமா 147 பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நின்னுட்டே இருந்தேன். பஸ் வரவே இல்ல. நீ சொன்ன மாதிரி கண்ணு மூடி கடவுளே பஸ் வந்தா நல்லா இருக்கும்னு வேணும், உடனே பஸ் வந்துருச்சு. அதுதான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற பந்தம். அபி, நீயும் கண்ணை மூடி கடவுளே இப்ப அசோக் சாரை பார்க்கணும்னு வேண்டிக்கோ. நினைச்ச வேகத்துல உன் கண்ணு முன்னாடி வந்து நின்னார்னா நின்னார்னா அவர் மனசுல நீ இருக்கன்னு அர்த்தம். அவ்வளவுதானாக்கா? அதுக்கப்புறம் 2 டெஸ்ட் பண்ணா போதும். அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டெஸ்டா? ஆமா. அபி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ, சரியா? அவ்வளவுதான் அபி, புரிஞ்சுதா? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்க திட்டம் ரொம்ப நல்லா எனக்கு புரிஞ்சு போச்சு அபி. இதுங்க 2களையும் நீ நம்பாத. கணேசா, நீ என்கிட்ட பேசாதக்கா. வேலைக்கு போகும்போது எல்லாரும் சேர்ந்து தானே போறோம். வரும்போது சேர்ந்து வரணும்னு உனக்கு தோணாது? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அப்படியே நான் அங்கேயே விட்டு வந்துட்டீங்க. கார் டிரைவர் மட்டும் தகவல் சொல்லன்னு வச்சுக்கோ, நான் கம்பெனிலே தான் தனியா உட்காந்துட்டு இருந்திருப்பேன். இவ்வளவுதானா? என்ன என்ன அவ்வளவுதானான்னு சாதாரணமா சொல்ற? சரி விடு கணேசா, போற வழியில சுண்டலும் சூப்பும் உனக்கு வாங்கி தரேன். சமாதானமா போயிடலாம். ஓகே? அதெல்லாம் முடியாது. முட்டை பொண்டாவும் சேர்த்து வாங்கி தந்தீங்கன்னா நான் அப்ப வேணா சமாதானம் ஆகுறேன். அவ்வளவுதானே, 3 வாங்கி தரேன், சரியா? சரி. ஆமா, அபி ஏன் ஒரு மாதிரி இருக்குது? அதுவா கணேசா, இத்தனை நாளா நம்ம எல்லார பத்தி யோசிச்சாபி இப்பதான் அவ வாழ்க்கைய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. சரி, நம்ம கிளம்பலாம். வா தனு. அக்கா பேக் எடுத்துக்கோ. அபி, பாய். வரோம் அபி. பாய். பாய்க்கா. உங்களோட அழகுக்கும் ஸ்டைலுக்கும் நீங்கள் மட்டும் மாடலிங் உலகத்தில் கால் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் தான் சவுத் இந்தியாவில் நம்பர் 1 மாடலாக இருப்பீங்க. மெசேஜ் பண்ணி பார்க்கலாமா? அனுப்புனா ரிப்ளை பண்ணுவாரா? முகத்தில் அடித்த மாதிரி நம்ம நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொன்னதுனால ஹர்ட் ஆயிருந்தாருன்னா இருக்காது. நம்ம கிளம்பும் போது கூட ஸ்மைல் பண்ணாரு. நமக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன், அதுவும் நமக்கு பிடிச்ச ஃபேஷன் வேர்ல்டில் நமக்கு பிடிச்ச மாடலிங் சான்ஸ் தானா தேடி வரப்போ ஏன் மிஸ் பண்ணணும்? மெசேஜ் பண்ணலாம்.
ஹலோ ஹாய் மே நோ ஹூ இஸ் திஸ்? வாட்? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ என்னோட டிபியை பார்த்த அப்புறம் கூட நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் மிஸ் கோவை செல்லா, ரைட்? அந்த பக்கம் நீங்க கோவப்படுற அழகு எனக்கு இந்த பக்கம் தெரியுது. என்ன அமைதி ஆயிட்டீங்க? ஹாய்னு மெசேஜ் பண்ணீங்க. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்டு கிட்ட பேசாம இருக்க கூடாது. ஏன் பேசாம இருக்க கூடாது? பேசாம இருந்தா சாமி கண்ணை குத்தும். அப்புறம் என்ன யோசிச்சீங்க? எதை பத்தி? மாடலிங் வேர்ல்ட்ல ஒரு மாடலா அப்பியர் ஆகிறத பத்தி. இன்னும் யோசிக்கல, யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்றீங்க. எனக்கு அழுகையா வருது. அழுகிற ஆம்பளைய நம்பவே கூடாது. அப்படியா? யார் சொன்னாங்க? சொல்லக்கூடாது, சொன்னா சாமி கண்ணை குத்தும். ஓகே மிஸ் கோவை. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி ஆனந்தி. ஆமா, நீங்க இன்னும் எத்தனை நாள் யோசிப்பீங்க? ஓகே, டேக் யூ ஓன் டைம். உங்களோட நல்ல பதிலுக்காக நான் வெயிட் பண்றேன். பாய். பாய். எப்பவும் எனக்கு துணையா நீ இருக்க. இப்போ உனக்கு பதிலா அசோக் சார் அனுப்பி வச்சிருக்க. அவரோட கையை பிடிச்சிதான் எல்லா பிரச்சனையும் நான் கடந்து வந்துட்டு இருக்கேன். என் மனசுல அவரை ரொம்ப உயர்வான இடத்துல வச்சிருக்கேன். எனக்கு உதவிக்காக அனுப்பி வச்சியா இல்ல என் வாழ்க்கைக்கு துணையா அனுப்பி வச்சியா? அதை நீ தான் சொல்லணும். ஹாய் அபி. சார் நீங்க உள்ள வரலாமா? வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார். ஏன் அபி, ஏன் அவ்வளோ ஷாக்கில் இருக்கீங்க? திடீர்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் வந்துட்டேன்னு ஷாக் ஆகிட்டீங்களா? ஐயோ சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேனா உடனே என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. சாமிக்கிட்ட எதுவும் வேண்டிட்டீங்களா என்ன பார்க்கணுன்னு? ஆமா சார். அதான் சாமி என் கனவுல வந்து அபி உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறான்னு உடனே போன் அனுப்பி வச்சாரு. அபி, ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங். அபி, உங்களுக்கு டெலிபதி பத்தி தெரியுமா? தெரியாது சார். நாம ரொம்ப நம்புறவங்களை பத்தி நாம எப்பெல்லாம் யோசிக்கிறோமோ அப்பெல்லாம் அவங்களும் நம்மளை பத்தி யோசிப்பாங்களா? இட்ஸ் ட்ரூ. என்னை பத்தி நீங்க நினைச்ச அதே டைம்ல எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு பார்த்தீங்களா? இதுதான் டெலிபதி. என்னதான் உங்களுக்கு நடந்த இந்த பிரச்சனையை நீங்க கிராஸ் பண்ணி வந்திருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்ததும் உங்களை அது கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம். திரும்பவும் அந்த பார் ஓனர் மூலமா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் வரலாம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன் அபி. அபி சார், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க மறக்கணும்னு நினைச்சதை நான் தேவையில்லாம ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன்னா? இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நடந்தத ஞாபகத்துல இருந்து சுத்தமா அழிச்சிட்டேன். ஆனா வலி மட்டும் அப்படியே தான் இருக்கு. அதான் அதுக்கு தான் நான் ஆறுதலா நிக்கலான்னு வந்தேன். என்னால அதை நம்பவே முடியல சார். பெரிய பிரச்சனை வந்து பயமுடுத்துறப்போ கடவுள் மாதிரி வந்து நீங்க நிக்கிறீங்க. அபி, அப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நீங்க பேசாதீங்க. ஜஸ்ட் பி கூல். ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி நினைச்சுக்கோங்க சார்.